ஏன் ரிஜெக்ட் ஆன அப்படின்னு காரணம் ஒன்று தெரியுமா? ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு ஒன்று, இன்னொன்று கம்யூனிகேஷன் எதிர்பார்க்குறாங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷன் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் நீ தேடின நேரத்தில் ஃப்ரெஷர்ஸே எடுக்கல, எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்க. ஆனால் நீ ஃப்ரெஷர், அதனால் உன்னை எடுக்கலை. ஆனால் மெயினாக ஐடி பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்கில்லு தான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஐடி ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போச்சுடா. எனக்கு எப்படின்னா இதில் சர்வே பண்ண முடியுமான்னு ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. ஏன் ரிஜெக்ட் ஆன அப்படின்னு காரணம் ஒன்று தெரியுமா? ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு ஒன்று, ஆமாம், இன்னொன்று கம்யூனிகேஷன் எதிர்பார்க்குறாங்க. கரெக்டாக? ஆமாம், கம்யூனிகேஷன் மஸ்ட்டு கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷன் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது ஐடியில். அதுவும் இல்லாமல் நீ தேடின நேரத்தில் ஃப்ரெஷர்ஸே எடுக்கல, எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்க. ஆனால் நீ ஃப்ரெஷர், அதனால் உன்னை எடுக்கல. ஆனால் நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக கம்பெனி தான் வெயிட் பண்ணி செலக்ட் ஆகிருப்பேன். எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு வீட்டு சுச்சுவேஷன் வேறு, அவங்களும் கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன வீட்லையா. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ஐடி ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போச்சுடா. எனக்கு எப்படின்னா இதில் சர்வே பண்ண முடியுமான்னு ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. இப்போ நம்ம பேச்சுலராக இருக்கோம், சிங்கிளாக இருக்கோம் அப்படின்ட்டு தான் தெரியாது நமக்கு. நம்ம ஜாலியாக இருந்துக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் அதான் நமக்கு ஒரு பொறுப்பு வரப்போ, இப்போயோ பொறுப்பு தான் இருந்தாலும் இன்னும் ஃப்யூச்சர் அப்போ அந்த மேரேஜ் அந்த மாதிரி ஆனப்போ இதுலேயே சர்வே பண்ண முடியுமா என்னன்னு தெரியாது நமக்கு. ஏன் இப்போது மேரேஜ் ஆகியும் ஐடியில் இருக்காங்களா நிறைய பேர்? அதான்டா என் மைண்ட் செட் அப்படி எனக்கு ஆயிடுச்சுடா. ஏன்னா அவங்கெல்லாம் அதான் ஒருத்தவங்க மைண்ட் செட் ஒரு மாதிரி இல்லை. எனக்கு ஒரு மாதிரி ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன்னா இப்போ வேலை தெரப்பி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதனால் எனக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அது இல்லாமல் இப்போ எல்லாருமே ஐடிக்கு தான்டா. அது ஆமாண்டா, அது இல்லாமல் எல்லாருமே ஐடிக்கு தான்டா வராங்க. யார் கேட்டாலும் ஐடிங்கிறாங்க. ஆமாம், இப்போது காம்படிஷன் அதிகமாகிடுச்சுல. இப்போ வேறு என்ன டிபார்ட்மெண்ட் படித்தாலுமே ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு ஐடிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆமாண்டா. இல்லை இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்களே என்கிட்ட அவங்க எல்லாம் வேறு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பேங்க் சைடு அப்புறம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்க. கோர்ஸ் முடிச்சுட்டு ஐடி மாதிரி கோர்ஸ் முடிச்சிருக்கேன் தம்பி, ஏதாச்சும் எனக்கு ஐடி ரிலேட்டடாக ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லு தம்பி அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லோரும் இதுக்குள்ளே வரப்போ இதோட இது குறைஞ்சிரும்ல. அதுவும் அப்புறம் ஏஐ வேறு, ஏஐன்ட்டு இருக்காங்க என்னமோ, அது வேறு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. தெரிஞ்சு இது அவ்வளோதான், இதோட இது குறைஞ்சிருமோன்ட்டு வேறு ஒரு பயம். அதுவும் இல்லாமல் நம்ம ஐடியிலே இருக்கோம்னா அப் டு அதான் சொல்லுவாங்களே, அந்த நம்ம சீனியர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்களே, அப் டு ஸ்கில்லு டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். கண்டிப்பாக டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஐடியில். எனக்கு இப்போ இந்த டிசைன்னா ஓகே, மற்றபடி எனக்கு அங்கே இருக்கிற வரைக்கும் என்ன பிரச்சனை இல்லை. சீனியர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு அங்கே. இதே இங்கே வெளியே ஆஃபீஸ் வந்துட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி இருக்குமா? நான் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல வெளியில் இருக்கிறவங்கலாம். ஆமாம், ஓவர் ஆஃபீஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆமாம், எனக்கு அதனால் அது ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன்னா அப்புறம் டச் அவர் அந்த 4 மாதத்துலேயே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த ப்ரோக்ராமிங் சைடு டச் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலு. அதுக்கப்புறம் தான் சரின்ட்டு அப்புறம் எனக்கு இங்கே இந்த ஒர்க்கே ஓகே தான், நல்லா தான் இருக்குது. இதுலேயே நல்லா தான் கொஞ்சம் ஹார்ட்வேர் சைடு நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ணி ஹார்ட்வேர் சைடு போகலான்ட்டு இருக்கேன். ஏன்னா காம்படிஷன் கொஞ்சம் கம்மி. ஆமாம், காம்படிஷன் கம்மி. நம்ம ஒரு ஃபியூச்சரில் பிஸ்னஸ் கூட வைக்க நல்ல வாய்ப்பு இருக்குது. சொல்கிறேன், எனக்கு இன்னும் கற்றுக்கல. ஹார்ட்வேர் பற்றி தெரியும், மற்றபடி இன்னும் நல்லா டீப்பாக கற்றுக்கல. ஹார்ட்வேர் சைடு இன்னும் நல்லா கற்றுக்கிட்டோம்னா அது ஏன்னா அது ஹார்ட்வேர் தானே, அதில் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எல்லா ஹார்ட்வேர் நல்லா தெரிஞ்சு நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதுலேயே நல்ல ஜாப்லாம் கிடைக்கும். இங்கே இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு இவர் இருக்கார் A2D. ஆமாம், A2D அவர் பெரிய பிஸ்னஸே பண்ணுறாரு. ஆமாம், அவர் வீடியோலாம் பார்த்தோம்னா நல்லாயிருக்கு. அவர் எல்லாமே அந்த சிஸ்டம் அவரோட வீடியோலாம் நல்லாயிருக்கு. அதுலேயே அவரும் நிறையா சொல்லியிருக்காரு. சோல்ஜர் மாதிரி நீயும் இப்போ. ஆமாம், A2D சோல்ஜர் தான். ஸ்டார்டிங்கில் தான்டா ஹார்ட்வேர் பற்றி தெரியாது. அதனால் அவரோட வீடியோலாம் ரெஃபர் பண்ணுறப்ப ஈஸியாக இருந்துச்சு. சரி, ஓகேடா. இப்போ நம்ம மெயினாக எதுக்கு பேசுகிறோன்றத, ஐடி ஜாப் நம்ம நினச்ச மாதிரி வாங்குறது ரொம்ப ஈஸியில். ஏன்னா இப்போ எனக்குமே யூஜி நிறைய ஊரில் படித்த பசங்களாம் வேலை கிடைக்குமான்ட்டு கேட்குறாங்க. இப்போது ரெஃபர் பண்ணுறதுமே கஷ்டம், ஓகேவா? ஏன்னா ரெஃபர் பண்ணாலுமே அவனுக்கு கொஞ்சம் ஸ்கில் இருக்கணும், ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லு, கம்யூனிகேஷன் இருக்கணும்.
நம்ம வந்து சீனியர்ஸு தெரிஞ்சவங்க இருக்காங்க, வேலை வாங்கி தர மாட்றாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது அவங்க உள்ள வந்து அவங்களுக்கு என்ன, ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வேலை வாங்கி தராங்கன்னா அவன் ஒன்று போஸ்டிங் இருக்கணும், ஒன்று ஐடி பொறுத்த வரைக்கும் ஒன்று மேனேஜர் போஸ்டிங்கில் இருக்கணும், இல்லையா டீம் லீடரில் இருக்கணும், இல்லைனா ஒரு ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அதனால நம்ம என்ன நினைச்சோம், அப்படி அவங்களே பண்ணாலுமே நம்மக்கிட்ட ஸ்கில் இருக்கு, அந்த பையனுக்கும் ஸ்கில் இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா, நம்மளும் என்ன பண்ண தப்பு பண்ணோம்னா, காலேஜ் வர நம்ம அதை பற்றி படிக்கிறதே இல்லை. ஆனால் அந்த கோர்ஸ் நான் படிச்சுட்டேன்றதுக்காக நம்ம வேலைக்குன்னு போகிறப்போ யார் வேலை கொடுப்பா, நமக்கு அதை பற்றின ஒரு இஃப் கண்டிஷன் ஃபார் லுப்பே தெரியாது. நம்ம எல்லாமே அதே தெரியாமல் வேலை கிடப்பானா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா காம்படிஷன் அதிக மேட்ச்சில் ஏதாச்சும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப தெரியலனாலும் கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லைடா, வருஷம் எவ்வளோ பேர் காலேஜ் விட்டு வெளியில் வராங்க. அதான் ரொம்ப காம்படிஷன் அதிகம்தான், ஐடி பொறுத்த வரைக்கும் அதிகம்தான். என்ன பண்ணனா காலேஜ் படிக்கிறப்பே நான் இப்போ சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி கிரிஞ்சாகவும் ஒரு மாதிரி தான் இருக்கும். காலேஜ் படிக்கிறப்பே நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்கில்லுக்கான ஒரு இதை டெவலப் பண்ணாலே போதும்டா. அதுதான் எவ்வளோ ஜாலியாக இருக்குமோ அது இருக்கலாம், ஓகே தான். ஆனால் இதுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு HTML CSS JavaScript சும்மா நம்மளே காலேஜ் படிக்கிறப்ப அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. இருந்தாலும் அப்பயே பண்ணியிருக்கணும் ஏதாச்சும் ஒரு டைம். அப்போலாம் நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு. கரெக்டு. ஸ்கில்லு இருந்தால் பொழைச்சிக்கலாம்டா. ஐடியில் ஸ்கில்லு தான்டா, அப் டு கரண்ட் ஸ்கில், அப்படியே அப்டேட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஃப்ரெஷராக இருந்தாலும் ஸ்கில் எதிர்பார்க்குறாங்க இப்போ. ஆமாம். அதேமாதிரி வேலை திறனுக்கு இன்னொன்று என்னென்னா, ஏதாச்சும் ஒரு இப்போ நீ ஒரு சிசார் இப்போ ஒரு லாங்குவேஜில் நீ இருக்கேன்னா அது ரிலேட்டட் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுக்கணும்டா. ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு ஒர்க் பண்ணி வச்சுருந்தா கூட போதும். ஏன்னா ஸ்டார்டிங் இப்போ இன்னொன்றுமே வந்துட்டு இப்போ ஃப்ரெஷர் எப்படி எடுப்பாங்கன்னா, ஏன்னா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவன்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவனே ஃப்ரெஷரு. வேறு என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அவங்கக்கிட்ட யூஜியில் பண்ண ப்ராஜெக்ட் தான் கேட்பாங்க. ஆனால் நம்மளை பாதி பேர் என்னென்னா யூஜி ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறதில்ல, வாங்கி சப்மிட் பண்ணிடுறது. ஆமாம். இல்லை, நம்ம வாங்கி அப்படி சப்மிட் பண்ணாலுமே நம்ம அதை பற்றின அது என்ன தான் நடக்குது நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு, கேம்பஸ் இன்டர்வியூ வர்றப்போ செய்கிறப்போ. அதனால் ப்ராஜெக்ட் பண்ணுறது முக்கியம் யூஜியில். ஆமாம், அது ஓனாக பண்ணணும். கரெக்டு. அது இப்போலாம் யூடியூப்பில் நிறைய டுட்டோரியல் இருக்கு. நிறைய டுட்டோரியலுக்கு பார்த்து ஏதாச்சும் பண்ணலாம். நம்மளே விட யூடியூப்பில் இல்லாத எதுவுமே இல்லைடா. யூடியூப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காலேஜே ஓத்தாடா, யூடியூப்லேயே படிச்சுட்டு போயிடலாம், அப்படி இருக்குது யூடியூப்பில். எனக்கு இந்த கோச்சிங் சென்டர் கூட சேர்ந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. யூடியூப்லேயே ஒரு லேப்டாப் இருந்தால் போதும் கையில். ஒரு அம்மா லேப்டாப் இருந்தால் கூட போதும்டா. லேப்டாப்பு நெட்டு அவ்வளோதான். நல்லா அழகாக யூடியூப்பில் நல்லா லேர்ன் பண்ணலாம். சரி, நீ லிங்க்டின்லாம் பில்ட் பண்ணியிருந்தியா? லிங்க்டின் மூலியமாக ஏதாச்சும் ஜாப் ட்ரை பண்ணியா? லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி வச்சிருந்தா? கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருந்தியா? அதுக்கப்புறம் தான் அந்த சொன்னேன், நீ யூஸ் பண்ணியா ஃபஸ்ட்டு லிங்க்டின்? ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, வேலை தேடுறப்ப மட்டும்தான் லிங்க்டின் யூஸ் பண்ணுறாங்க. சீனியர் அண்ணா இருந்தார் ஒரு, சொன்னேன்ல குமார் அண்ணா, அவர் தான் என்ன சொன்னார், கொஞ்ச நாள் இன்ஸ்டாகிராம் பார்க்காமலாம் போகாமல் லிங்க்டின்லேயே குடிக்கிறா, லிங்க்டின்லேயே இரு அப்படின்னா. லிங்க்டின் பற்றியே தெரிஞ்சுக்கிட்டேன். லிங்க்டின் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக யூடியூப்பில் பார்த்து லிங்க்டின்ல எப்படி ப்ரொஃபைல், அப்போ அதுக்கப்புறம் தான் லிங்க்டின் ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு இப்படி புதுசாக எப்படிலாம் வச்சா இப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாமே வச்ச பின்னால்தான் எனக்கு அதிகமாக ரிப்ளையே வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே. அப்போ ஏன்ட்டையும் சில பேர் அப்ரோச் பண்ணி வேலை கேட்பாங்க. ஏன்னா நான் பழைய கம்பெனி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்ட்டையும் கேட்பாங்க இது மாதிரி அங்கே ஜாப் இருக்கா அப்படின்ட்டு. நான் மேக்ஸிமம் தான் அந்த மாதிரி எங்கள் ஹெச்ஆர் கான்டாக்ட் எடுத்து ஹெச்ஆர் ஃபுல்லாக மெசேஜ் பண்ணுறது. ஹெச்ஆர் டீட்டெயில் எடுத்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது. ஆமாம், அதுவும் ரிப்ளை பண்ணாங்களா? இந்த மாதிரி வேலை இருக்கா அப்படின்லாம் இல்லை. அது ஒரு டெம்ப்ளேட் நமக்கு தெரியும்ல, ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒரு லெட்டர் மாதிரி டைப் பண்ணி வச்சுக்கிறது. ஆமாம், ChatGPT எடுத்து போட்டேன். அதே டெம்ப்ளேட்டை எல்லாருக்கும் யூஸ் பண்ணிட்டேன், அவங்க பேரை மட்டும் மாற்றி. ஆமாம், நிறைய மேக்ஸிமம் நான் பண்ண மேக்ஸிமம் எல்லாருமே மெசேஜ் பண்ணாங்கடா. ஆனால் மேக்ஸிமம் மெசேஜ் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? யாரும் சொல்லலை, பண்ணல. அப்புறம் அது மாதிரி டேட்டா அனலிஸ்டுக்கு நிறையா அப்ரோச் வந்துச்சு. ஓகே. ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அது என்னன்னே தெரியாது எனக்கு.
வேஸ்ட்டு தான் இன்ட்ரி அட்டன் பண்ணுறது. அதுதான் நம்ம ஏதோ ஒரு டேட்டாவை எடுத்து அதில் என்னான்ட்டு அதை அனலைஸ் பண்ணுவாங்க போல. தெரியல எனக்கு அது சம்திங், அது என்ன பற்றி தெரியல. அது வேணாம், அது போல் அந்த ஒர்க்குக்கு போகல நான். சரி நீ சொல்கிறா உனக்கு தெரியும்ல லிங்க்டின் பற்றி, நீ நல்லா ப்ரொஃபைல் டெய்லியும் போஸ்ட் போடுற. அதுதான்டா நம்ம பண்ணுற பசங்க என்னென்னா வேலை தேடுறப்போ மட்டும் லிங்க்டின் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வேலை கிடைச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியம்டா. அவனை லிங்க்டின் யூஸ் பண்ணி நெட்வொர்க்கிங் பண்ணி வச்சுருந்தோன்னா நம்ம நாளைக்கு ஜாப் நீங்கள் கிடைக்கும் போது நிறைய ரெஃபரன்ஸ் கிடைக்கும் அவங்க மூலியமாக. ஒரு நல்ல கொலாபரேஷன் அவங்களோட இருந்துச்சுன்னு வையேன். அதனால் நீ வேலைக்கு மட்டும் இல்லை, நீ நார்மலாகவே நீ லிங்க்டின் யூஸ் பண்ணணும். அது மூலிமா நிறைய நல்ல பீப்புள்ஸ் கிடைப்பாங்க. ஆமாம். நீ இப்போ ஜாப் கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் இப்போ லிங்க்டின் பக்கம் போனியா? கடைசி எப்போ போனேன்? போகல, 1.5 மாதம் இருக்கும். அவ்வளோ போகிறது இல்லை. நீ தான் டெய்லியும் போஸ்ட் போட்டுட்ருக்க பார்ப்பேன். ஆனால் சும்மா ஏதோ மெசேஜ் வந்தால் போய் பார்ப்பேன், மற்றபடி ரொம்ப நேரம்லாம் பார்க்குறதில்ல. விட இப்போ வேலை கிடச்சிருந்து போகிறதில்ல, அவ்வளோதான். ரெஸ்யூம்லாம் எப்படி பில்ட் பண்ணி வச்சிருந்தேன்? ரெஸ்யூம் டிப்ஸ் கூட ஏதாச்சும் எப்படி எதிர்பார்க்குறாங்க? இதே ஒரு கம்பெனிலையும் ஒரு மாதிரி தான்டா எதிர்பார்க்குறாங்க. இப்போ எப்படின்னா சில கம்பெனியில் என்ன அதான் எக்ஸ்பீரியன்ஸுக்கான ஒரு ரெஸ்யூமு, ஃப்ரெஷருக்கான ஒரு ரெஸ்யூமு, அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த சம்மரி நம்மளை பற்றி ஒரு இது மாதிரி சொல்லிக்கலாம். நம்ம 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 தான் மெயினாக நம்ம நேமு, அட்ரஸ்ஸு, கான்டாக்ட் டீட்டெயில் ஒரு பக்கம், அப்புறம் நம்மளை பற்றி ஒரு சம்மரி மாதிரி அது ஒன்று. அப்புறம் எந்த காலேஜில் படித்தோம், நம்ம எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, அப்புறம் ஸ்கில்ஸு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸு, இதெல்லாம் போட்டு ஒரு ஆமாம் ரெஸ்யூம். ஆமாம். அப்போ நம்ம ஹாபீஸும் போடலாம். ஆனால் நம்ம போட மாட்டாங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் போடுவாங்க சில பேர். இப்போ என்னென்னா நமக்கு தோன்றது ரெஸ்யூமுங்கிறது அது ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஆனால் நான் என்ன நினைப்பேன்னா, ரெஸ்யூமு நம்மளை பற்றி சொல்கிறோம், அப்போ நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். நம்மளை பற்றி நம்ம யார், நம்ம என்ன நமக்கு இந்த வேலைக்கான என்ன தேவை, அதை பற்றி போடலாம். ஆனால் யூடியூப்பில் போனாவே நிறைய இருக்கும், ஒரு ரெஸ்யூம் ஃபார்மேட் எல்லாமே இருக்கும். அதுதான் யூடியூப்ல லிங்க்டின் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு இருக்கும், யூடியூப்ல ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இருக்கும், அதிலே கற்றுக்கலாம். நான் ரெண்டு இதுதான் போடணும் அதுதான் போடல, எனக்கு தோன்றதான் நான் போட்டேன். என்னை பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் ரெஸ்யூம், அதனால் என்னை பற்றி போட்டேன். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து ஹாபீஸு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸு, அந்த மாதிரி நான் இதில் பெஸ்ட்டு, அந்த மாதிரி எல்லாமே போட்டேன். ஓகே ஓகே. மேக்ஸிமம் ஒரு பக்கம் தான் க்ரியேட் பண்ணும்பாங்க சில யூடியூபர்ஸ்லாம் சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க 2 பக்கம் இருக்கணும்பாங்க. அதுலேயே நம்மளை குழப்பம். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு என்ன போடணும்னு தோணுதோ அதை போட்டாலே போதும். அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே சரி சொல்லு. இப்போ புதுசாக ஐடிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க ஃப்ரெஷர்ஸுக்கு, இல்லை ஐடிக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் எப்படி ரியாலிட்டி சொல்லு. எப்படி அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், என்ன ஸ்கில் எதிர்பார்க்குறாங்க, எப்படி அப்ளை பண்ணணும்? நான் பண்ண தப்பு என்னன்னா, அதான் நான் வெயிட் பண்ணியிருந்தா நல்ல இன்னும் கம்பெனிலாம் ட்ரை பண்ணி இருந்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீ பண்ண தப்பு நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, அதே நீ சொன்ன மாதிரி வெயிட் பண்ணல, ஒரு 4 மாதம் 5 மாதம் அதுக்கு மேலே கூட வரும். நீ வெயிட் பண்ணல ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு கம்யூனிகேஷன் இல்லை நமக்கு. ஆமாம், சுத்தமாக இல்லை. அதனாலே நிறைய ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஆனால் இப்போயும் கம்யூனிகேஷனும் இருந்து எப்படின்னா டெய்லி ஏதோ ஒரு இது கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா அது ஒரு இடத்துல அது நமக்கு தெரிஞ்சிருச்சு கம்யூனிகேஷன் தான். ஏன்னா இப்போ கொஞ்சம் அதான் ஏர்போர்ட்டு வேலையா கொஞ்சம் ஏதோ ஒரு லாங்குவேஜ் தெரியாமட்ட பேசணுன்னா கூட நம்மளுக்கு என்ன கம்யூனிகேஷன் தான் மஸ்ட்டு கம்யூனிகேஷன் தான்டா ஐடியில். இங்கிலீஷ் பேசினா கூட நமக்கு வேலை கிடைக்கும்டா. ஏதோ நம்மளுக்கு டெவலப்பிங் இப்போ என்னென்னா ஒருத்தர் நல்லா கோடிங்கில் நல்ல ஸ்கில்லில் இருப்பான், நல்லா டெவலப்பராக இருப்பான். ஆனால் அவன்கிட்ட கம்யூனிகேஷன் இருக்காது. என்ன ஸ்டார்டிங்லே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கம்யூனிகேஷன் தான் எடுத்தோன்னு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனு எல்லாமே கம்யூனிகேஷன் தான். நம்மக்கிட்ட இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட்டே பண்ணுவாங்க. ஆனால் இவன்கிட்ட வந்து நல்லா நல்ல ஸ்கில் இருக்கும், டெவலப்பிங் நல்லா டெவலப்பில் நல்ல ஸ்கில்லிங்காக இருப்பான்.
ஆனால் அவன் ஸ்டார்டிங்லேயே கம்யூனிகேஷன்லேயே வெளியில் போயிட்டானா எப்படி? புரியுது. அந்த மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு. ஸ்கில் இருந்தாலும் கம்யூனிகேஷன் வேணும். ஆமாம், கம்யூனிகேஷன் வேணும். அதே மாதிரி நான் இப்போ இந்த ஒரு லாங்குவேஜ் தான் அப்படின்ட்டு ஐடி பொறுத்த வரைக்கும் எல்லா லாங்குவேஜ்லேயும் அது ஒருத்தவங்க அப்படி தான் இருக்கும் மைண்டு. ஏன்னா சில பேர் நல்லா படிக்கிறவன் நல்லா டக்குன்னு புரிஞ்சுக்க இருப்பான், புரியாத இருப்பான். ஆனால் அதான் அப் டு அந்த இதுலேயே இருக்கணும், அப்டேட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இருந்தால் சர்வே பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஓகே ஓகே. அதான்டா இப்போது ஒரு வேலை கிடைக்கிறது ஒரு 5 to 6 மாதம் ஆகும் எப்படியும் மேக்ஸிமம். அது நம்மளை பொறுத்து, நமக்கு எவ்வளோ தெரியுமோ அதை பொறுத்து. அது மாதிரி தான் அந்த இது பொறுத்து தான் நம்ம என்ன ரோல் சில ரோல்லாம் ஈஸியாக கிடைக்கும். அந்த மாதிரி தான். இப்போ ஃப்ரெஷருக்குலாம் அவன் எந்த ரோலுமே இருக்க மாட்டாங்களே, அவங்க ஒன்றுமே தெரியாது அவங்களுக்குலாம், வெறும் அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் மட்டும் படிச்சிருப்பாங்க. இப்போ ஃப்ரெஷர்னால் எப்படி தெரியுமா, மெயினாக அந்த பெரிய பெரிய கம்பெனியில் என்னென்னா கோடிங் டெஸ்ட் வைப்பாங்க. ஓகே. C#, ஜாவா, அப்புறம் வேறு என்ன C++. ஏன்னா அது வந்து எல்லாமே காலேஜில் பேசிக்காக படிக்கிறது தானே அந்த கோடிங் எல்லாமே. இது வந்து பெரிய பெரிய கம்பெனியில். ஏன்னா நான் ஜோகோலாம் இன்டர்வியூ இது அப்ளை பண்ணப்போ எனக்கு மெயில் வந்துருந்துச்சு. சரி, இந்த மாதிரி ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி டேட்டுக்கு வந்துருந்துச்சு. அப்புறம் தான் நான் யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்தப்போ தான் யூடியூப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஜோகோ, HCL அந்த மாதிரி பெரிய கம்பெனி எல்லாமே ஃப்ரெஷருக்கு எப்படி வேலை எடுப்பாங்கன்னா, இந்த மாதிரி மெயினாக ஜாவா, C++, பைத்தானு இந்த மாதிரி மெயின் ப்ரோக்ராமிங்கில் தான் இருந்து கேள்வி வரும். எப்படின்னா இப்போ உனக்கு அதான் இப்போ இந்த ஃபிபனாசி சீரிஸ் அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி சில ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் இருக்கும், ப்ராக்டிக்கல் இதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் நீ பைத்தான்லேயும் போகலாம், C#யும் போகலாம், C++யும் போகலாம், தெரிஞ்ச லாங்குவேஜில் போட்டுக்கலாம். நீ உனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நீ எனக்கு அவுட்புட் வந்தால் போதும். ஓகே ஓகே. இந்த மாதிரி தான் எடுப்பாங்க ஃப்ரெஷருக்குலாம் வெளி கம்பெனியில். ஓகே 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 ஓகே. இதே ஸ்டார்ட் அப் கம்பெனி, சின்ன கம்பெனியில் என்னென்னா ரோல் போட்டுருவாங்க, ஆனால் அந்த ரோலில் நீ ஃப்ரெஷராக இருக்கணும். அவன் எல்லா ரோலையும் ஃப்ரெஷர் தான்டா. அப்போ அதான்டா, இப்போ எல்லா ரோலையும் ஃப்ரெஷர் தானே அவன், அவனுக்கு எந்த ரோலுமே தெரியாது. இப்போ அதான்டா, இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு சின்ன கம்பெனியில் வேலை போட்டுன்னு இருக்கும், வெப் டெவலப்பிங் போட்டிருக்கான்னு வச்சுக்கோ. ஆனால் இவன் ஒருத்தன் ஃப்ரெஷர் காலேஜ் 3 மாதம் காலேஜ் முடிச்சுட்டு வரையான், அவனுக்கு வெப் டெவலப்பிங்னா என்னன்னே தெரியாது. அவனுக்கு ஏதோ ஒரு லாங்குவேஜ் தெரியும், ஜாவா தெரியுதுன்னு வச்சுக்கோ. ஆனால் அவன் அதனால் அட்டன் பண்ணலாம். ஆனால் அவன் என்ன வேணா, அவன் வெப் டெவலப்பிங் தனியாக ஒரு ஸ்கில்லு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பான், இந்த இதில் இருக்கணும்ன்ட்டு. அதில் அவன் ஃப்ரெஷராக இருக்கணும். ஃப்ரெஷர் மீன்ஸ் ஒரு அது ஏதோ ஒரு நாலேஜ் இருந்தால் போதும். அதான். ஆனால் பெரிய பெரிய கம்பெனி பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஃப்ரெஷருக்கு வந்து உனக்கு இந்த தெரிஞ்ச லாங்குவேஜில் அவுட்புட் வந்தால் போதும். அதுக்கப்புறம் அதான் ப்ரோக்ராமிங் ரவுண்டு, ஆப்டிடியூட் ரவுண்டு அந்த மாதிரி வைப்பாங்க. ஓகே ஓகே. அப்போ ஏதாச்சும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், சும்மா வெறும் காலேஜ் டிகிரி மட்டும் பார்த்தாது கரெக்டாக. ஆமாம், காலேஜ் படிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, எதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து அந்த லாங்குவேஜ் படிக்க ஆரம்பிச்சோன்னா கரெக்டாக நம்ம 3 வருஷம் முடிகிறப்ப வெளியில் வரப்போ ஈஸியாக இருக்கும். வெறும் டிகிரி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, ஏதாச்சும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஆமாம், நான் காலேஜ் தேர்ட் இயருக்கு படிக்கிறப்ப அப்படி தான் அந்த HTML, CSS அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அது கொஞ்சம் அப்போ என்ன அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு, ப்ரோக்ராமிங்லாம் எப்படிதான் அப்படின்ட்டு எல்லாமே. வெப் பேஜ் டிசைன் பண்ணுறது அதான் நமக்கு தேர்ட் இயர் படிக்கிறப்பே ஒரு ஐடியா வந்து தேர்ட் இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். மெயினாக என்னன்னா யார் பண்ண உனக்கு யூஜி ப்ராஜெக்ட் எங்கள் நெட்லேருந்து தான் எடுத்தேன். சரி ஓகே. அது வந்து எப்படின்னா டிசைன் பண்ணிடலாம்டா, ஆனால் ஒரு அது ஃபங்க்ஷனாலிட்டியாக தான் ஏதோ டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணணும், அதெல்லாம் அப்போலாம் ஒன்றுமே தெரியாது. இப்போதான் இப்போ தெரியுது, ஆனால் அப்போ யூஜி படிக்கிறப்ப தெரியாதுல்ல. ஆனால் நம்ம யூஜி படிக்கிறப்ப இதெல்லாம் பண்ணியிருந்தோன்னு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வர ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்க்குறது அதே தான், யூஜியில் பண்ண ப்ராஜெக்ட்டு ப்ளஸ் கம்யூனிகேஷன், இது 2 இருந்தால் போதும், ஈஸியாக வேலை வாங்கிடலாம்.
ஆமாம் காலேஜ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அது மாதிரி இந்த நம்மளாம் இது பண்ணதில்லை, ஆனால் சொல்கிறேன் அந்த ப்ரோக்ராமிங் சால்வ்லாம் பண்ணுவாங்களே, ஆமாம் அந்த லீக் கோடு இந்த மாதிரி நிறையா இருக்குது. மேக்ஸிமம் அந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்குறாங்க ஃப்ரெஷருக்கு. இதே நீ எக்ஸ்பீரியன்ஸு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா கேட்பாங்க, சும்மா அதான் இன்ட்ரடக்ஷன்லாம் கேட்டு எனக்கு நான் தெரிஞ்சு வெளியில் கேட்டதை சொல்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸுக்கு எப்படி இன்டர்வியூ இருக்குன்னா, மெயினாக அந்த இந்த மாதிரி இடத்துல இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி தான். ஆமாம் கோடிங்கில் தான். ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கேள்வி இருக்கும் மீன்ஸ் எப்படி சும்மா அதான் இந்த ஒரு இடத்துல இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவீங்க, எப்படி கோடை ஹேண்டில் பண்ணுவீங்க, எப்படி கால் பேசுவீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால் கொஞ்சம் ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெஷராக இருந்தால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டம். ஏன்னா நிறையா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லுவாங்க. சில நேரம் என்ன பண்ணுவாங்க, நமக்கு சிஸ்டம் கொடுத்து பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா பேப்பர்லேயே எழுத சொல்லுவாங்க. நான் போன ஒரு இடத்துல ஸ்டார்டிங் யூஜி முடிச்சுட்டு ஒரு கம்பெனி அட்டன் பண்ண இடத்துலலாம் அப்படி தான் ஒரு சின்ன நோட்டு மாதிரி கொடுத்துட்டாங்க. நோட்டு மாதிரி கொடுத்து அதில் அப்படியே எழுத சொன்னாங்க. ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம்ல, அந்த ஸ்ட்ரக்சரில் எழுத சொன்னாங்க. அப்புறம் பார்த்துட்டே இருப்பாங்க, அப்படியே நர்வஸாக இருக்கும் நம்மளுக்கு. அப்படியே அந்த மாதிரி தான் இருக்கும். எப்படியோ ஒரு 5 மாதம் கழிச்சு நான் ஐடிக்கு போயிட்டு ஐடியிலேருந்து. ஆமாம், அதான் ஹார்ட்வேர் சைடு. ஹார்ட்வேர் சைடு அதான் நெட்வொர்க்கிங்கும் நல்ல ஸ்கோப் இருக்குடா, ஆனால் நம்ம யாரும் போகிறதில்ல நெட்வொர்க்கிங்க்கு. ஆமாம், ஆனால் அது புரியாது, கொஞ்சம் நம்ம கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. ஆனால் நல்ல ஸ்கோப் இருக்குது நெட்வொர்க்கிங், நல்ல ஸ்கோப். ஏன்னா அங்கே காம்படிஷன் கம்மி தானே, அங்கே யாரும் அதே போகிறதில்லன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நமக்கு இதுதான் இல்லைடா, ஐடி டெவலப்பிங் தான் இல்லை. இப்போ எனக்கு கிடைச்ச மாதிரி ஹார்ட்வேர் இதுவும் நல்ல ஒர்க்கு தான். அதே மாதிரி சொன்னாங்க நெட்வொர்க்கிங் சைடும் உங்களுக்கு ஏதாச்சும் நாலேஜ் இருக்கா, அது மாதிரி சம் கேட்டாங்க. நெட்வொர்க்கிங் சைடு தெரியாதுன்ட்டு. ஏன்னா நெட்வொர்க்கிங் நமக்கு அப்பயே பிடிக்காது, ஏன்னா ஒன்றும் புரியாது நமக்கு. அதனால் அதான் இப்போ சொன்ன மாதிரி எல்லோரும் இந்த டெவலப்பிங் சைடு போகாமல் இந்த மாதிரி சைடு வந்தாலும் ஓகே தான். இப்போ வந்தாங்கன்னா நல்ல இருக்குது, வெளியே ஃபியூச்சர் நல்லா வேலை பார்க்கலாம். நெட்வொர்க்கிங்கு நான் வந்த மாதிரி ஹார்ட்வேர் சைடு. அப்போ நம்ம ஆஃபீஸில் அந்த அண்ணா அவர்லாம் கழட்டி மாட்டிருக்கிறப்போ என்னன்னே தெரியாமல் பார்த்துட்டு இருப்பான். ஆமாம், நமக்கு வேறு ப்ரோக்ராமிங் தெரியும், அந்த ஹார்ட்வேரில் எழுத தெரியாது. ஆமாம், இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுருந்தா இன்னும் பெனிஃபிட்டு. ஓகே. ஏன்னா இப்போ ஒரு பெரிய கம்பெனி எடுத்துக்கோமா, எத்தனை சிஸ்டம் வச்சுருப்பாங்க. எந்த சிஸ்டம் எனி ப்ராப்ளம் எதுனாலும் ஹார்ட்வேர் டீம் தான் கூப்பிடுவாங்க. அது மாதிரி தான் இப்போ நம்ம நல்லா ஹார்ட்வேர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், மதர் போர்டு பற்றி, அந்த எஸ்எஸ்எம்எஸ் ரேமு நிறையா இருக்குல்ல சிபியூக்குள்ளே. ஆமாம், அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுவும் நல்ல வெளியே நல்ல வேக்கன்சி இருக்குது ஹார்ட்வேர் சைடு. அதான் அதான் இப்போ சரி இதுவும் போவோம் அப்படின்ட்டு தான் இதில் நான் அப்படியே தாவிட்டேன் ஹார்ட்வேர் சைடு. சரி ஓகே. ஆனால் இப்போ எனக்கு ஒரு லைட்டாக ஒரு கில்ட்டி தான், ஐயோ என்னடா கோடிங் சைடு விட்டோமே அப்படி. நீ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்துருக்கணும், வெயிட் பண்ணி இன்னும் நல்லா ட்ரை பண்ணியிருந்துருக்கணும் நீ. ஆமாம், ஏன்னா எனக்கு சுச்சுவேஷன் அப்படி இல்லை, வீட்டு சுச்சுவேஷன் இல்லை எனக்கு. இதுவும் நல்ல ஜாப் தான்டா ஹார்ட்வேர் சைடு, நான் குறைய சொல்லலை. ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு இதில் இருந்துட்டு டக்குன்னு இப்படி மாறிட்டோம்ல, அதனால ஒரு சின்ன ஃபீல், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம அங்கே இருக்கிறப்ப என்னென்ன பேசுவோம், வெளியில் வந்தால் அப்படிடா இப்படிடா ஈஸிடா வேலை தேடுறோம்டா. ஆமாம், அந்த கம்பெனி இப்போ பெரிய கம்பெனி கூகுள் மைக்ரோசாஃப்ட்லாம் போகிறோம். ஆமாம், இங்கே போகலாம், அறுப்பே போகலாம். ஆனால் அது கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு போகணும்டா, கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும். ப்ராப்பராக ஈஸியாக உள்ள வேலை. இப்போ எனக்கு என்னென்னா இதே ஃபீல்டில் இருந்துட்டு கொஞ்சம் டக்குன்னு இந்த ஃபாரின் போகிறதுக்கெலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, என்னன்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் அப்படி போகலாமா என்ன அப்படிலாம் சொல்கிறாங்க. ஹார்ட்வேர் சைடு இருந்துட்டு நல்லா இருக்குது, ஜாப்லாம் வேக்கன்சி வெளியில் நல்ல ஸ்கோப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
ம் அதனால் கொஞ்சம் இதில் கொஞ்சம் சர்ச் பண்ணி தேட ஆரம்பிச்சிட்டேன் எல்லாமே ஹார்ட்வேர் ரிலேட்டடாக. இப்போ ஹார்ட்வேர்னா கம்ப்யூட்டர் சைடு மட்டும் நான் இல்லை, ம் மானிட்டரு டிவிலாம் இருக்குல்ல, எல்இடி டிவி, ஆமாம். அந்த எல்இடி டிவி ரிலேட்டடும் பார்த்துட்ருக்கேன் இப்போ. சரி ஓகே. சப்போஸ் ஃபியூச்சரில் ஒரு கடை வச்சாலும் வச்சதுதான். ஹார்ட்வேர் கடையா? ஆமாம். ஓகே. இவர் ஏ2டியா? ஏ2டிட்ட அவரால் வரவன் தெரியல, ஆனால் வந்து பார்ட்னராக ஜாயின் பண்ணிடு. ஆமாண்டா. இப்போ நமக்கு நல்ல ஹார்ட்வேர் பற்றி தெரிஞ்சுனாலே ஒரு, ஏன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஹார்ட்வேர் என்ன வளர்ச்சி இருக்கும், ஆனால் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ஒரு 2 வருஷம் அதிலே இருந்தோம்னா நல்லா கற்றுக்கலாம். ஓகே ஓகே. எல்லாத்துக்கும் மெயினாக என்ன, அந்த மதர் போர்டு தான். எல்லாத்துலேயும் அந்த மதர் போர்டுன்னு ஒன்று இருக்குது. சரி ஓகே. ஆனால் இப்போது நம்ம பேசுகிறது வந்துட்டு ஹார்ட்வேர் இல்லாமல் எல்லோரும் ஐடிக்கு வர்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குன்னு தெரியறதுக்காக தான். ஆனால் ஆமாம், ஐடி என்னடா அதான்டா விட்டுறக்கூடாதுடா நம்ம. ஐயோ போதும் இன்னும் கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ என்ன ஃபஸ்ட்டு எனக்கு அந்த இடத்துல கம்யூனிகேஷன் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதான் ஹோப்போடு இருக்கணும், அதான் கம்யூனிகேஷன் இல்லைன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு டைம் எடுத்து அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் கம்யூனிகேஷனில், எப்படிலாம் பேசுவாங்க என்னன்ட்டு. ஓகே. அதுக்கப்புறம் தெரிஞ்சு மெயின் ப்ராப்ளம் கம்யூனிகேஷனு. அப்புறம் நம்ம தேடுறது கரெக்டாக தேடணும். ஆமாம். உண்மையிலே சொல்ல போனால் ஹோப், அதான் நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. என்னடா கிடைக்க மாட்டேங்குது, என்னதான் வெயிட் பண்ணாலும் கரெக்டாக சொல்லுவாங்களே, ஏதோ வெயிட் உனக்கு லேட் ஆகுதுன்னா ஏதோ உனக்கு வெயிட்டாக கிடைக்க போதுடா அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணணும். ஆனால் இப்போ ரொம்ப அதிகம்டா. இப்போ யாரை கேட்டாலும் ஐடிக்கு தாண்டா வராங்க. ரொம்ப காம்படிஷன் வெளியே அதிகம். கண்டிப்பாக. நார்மலாக ஒரு இன்டர்வியூ போனாலே எத்தனை பேர் வராங்க தெரியுமா? அதுதான்டா. அப்போ அதெல்லாம் நம்ம தாண்டி வரணும்னா கண்டிப்பாக ஒன்று ஸ்கில்லு. அவனெல்லாம் தாண்டி நீ உன்னை எடுக்கணும். ஸ்கில்லு, அப்புறம் கம்யூனிகேஷன், இதெல்லாம் இருந்தால் தான் நீ மேலே வர முடியும். ஆமாம். இல்லைன்னா 10ஓட 11 நம்ம வெளியே போயிடும். அதே மாதிரி உள்ள போனால் வேலை கிடச்சிருச்சு, உள்ளே போனாலும் ஒரு அதே இடத்துல எப்படி சர்வே பண்ணுறதுன்னு அது ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குல்ல. அது கரெக்டு. ஃபஸ்ட்டு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கு, அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே போய் சர்வே பண்ணுறதை பார்க்கணும். ஆமாம். ஈஸியாக தூக்கிடுவாங்க. அதனால் சரி, வேறு எதை சொல்லுமா? வேறு என்ன, இவ்வளோதான் நடந்துச்சு எனக்கு. இவ்வளோதான் ஏன்னா என்னோட அந்த 4 மாதத்தில் நான் தெரிஞ்சது இவ்வளோதான். ஐடியே வெறுத்துட்டேன். கரெக்டா? ஆமாம், உண்மையிலே சொல்ல போனால் ஐடியே வெறுத்துட்டேன். சரி, நீ ஏதாவது டிப்ஸ் கொடுக்கணும் கூட. என்னடா டிப்ஸ்? அவ்வளோதான்டா. அந்த மெயினாக அந்த கம்யூனிகேஷனு, அப்புறம் அதான் காலேஜ் படிக்கிறப்ப என்னென்னா மெயினாக ஸ்கில்லு தான்டா. அது மஸ்ட்டு ஸ்கில்லு தான்டா. டிகிரிலாம் யாரா பார்க்குறேன், நீயே சொல்லுவாப்பா. டிகிரி இருக்கணும், பாஸ் ஆனால் போதும், டிகிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் மெயினாக ஐடி பொறுத்த வரைக்கும் என்ன, ஸ்கில்லு தான். கண்டிப்பாக. ஆமாம். காலேஜ் படிக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ், ஏதாச்சும் யூடியூப்பில் ஏதாவது ஒன்று போட்டு தேடி பார்த்தோம்னா, நிறையா யூடியூபர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க எந்த லாங்குவேஜ், ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணி அந்த லாங்குவேஜில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டெய்லியும் ஒரு மணி நேரம் அதை பார்த்து என்ன பண்ணுறாங்க அவனே எல்லாமே சொல்லுவான். இன்ஸ்டால் பண்ணலேருந்து என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் அதுலேருந்து எல்லாமே தமிழ்லேயே இருக்குது. அவங்கவுங்க லாங்குவேஜ்லேயே இருக்குது, தமிழில் கூட பார்க்கலாம். ஆமாம். யூஸ் பண்ணி அப்படியே என்ன பண்ணணும்னா அப்படியே அவன் பண்ண அப்படியே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னா அவன் என்னென்ன ஷார்ட்டாக தான் சொல்லுவான். என்ன சொல்லுவான், இந்த மாதிரி வெறும் எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்ணுவான். அதெல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்தா நம்ம மண்டையில் நிற்கும். ஆமாம், ஒர்க் பண்ணி பார்க்கணும். அப்புறம் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிடணும்டா. ப்ராஜெக்ட் பண்ணாலே நம்ம எல்லா கான்செப்டும் நம்ம தெரிஞ்சிடும், கவர் பண்ணி நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ப்ராஜெக்ட் பண்ணோம்னா தேர்ட் இயர் படிக்கிறப்ப ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம்னா, ஏன்னா ஓனாக பண்ணணும், அதுதான் மெயின். அந்த மாதிரி பண்ணாலே போதும். கம்யூனிகேஷன் கூட இன்னும் பிரச்சனை இல்லை, டக்குன்னு இப்போயே ஆரம்பித்தா கூட என்ன ஒரு மாதம் தான் என்னை பொறுத்து வரும். ஏன்னா பேச அப்படியே வந்துடும். பேச வரும். அதான் சங்கட்டம் இல்லாமல் தயங்காமல் பேசினாலே போதும். ஆனால் என்ன ஸ்கூல் படிக்கிறப்பே கொஞ்சம் நல்லா கம்யூனிகேஷன்லாம் இருந்திருந்தா கொஞ்சம் கஷ்டப்படாமல் வந்திருக்கலாம். இப்போ
ஸ்கூல் படிக்கிறப்ப ஆமாம் இங்கிலீஷ் மீடியம் எங்கன்னா நம்ம காலேஜில் நமக்கு 3 வருஷம் இருக்குது. நம்ம அதே கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நம்ம தான் கொரோனா பேட்ச் ஆச்சே. கொரோனா பேட்ச் இது கொரோனா பேட்ச் இல்லைனாலும் நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம்டா. சுற்றுறது என்ஜாய் பண்ணுறது. ஆமாம், ஜாலியாக இருக்கிறது ஓவர் ரேட் பண்ணி விட்டானுங்க. காலேஜ்னாலே ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் படம் இடத்துலலாம் காமிச்சு இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் காமிச்சு ஏமாற்றிட்டானுங்க. ஆமாம், எல்லாமே ஏமாற்ற. அந்த காலேஜ் டயத்தில் அவன் உருப்படியாக ஒழுங்காக பண்ணானோ அவனுங்களாம் கரெக்டாக இருக்கானுங்க. ஆமாம். நல்லா பண்ண வேண்டியதான். அதான் ஒரு செட் பண்ணிக்கணும்டா ஒரு மைண்டு. ஆனால் நம்மக்கிட்டே அப்போ வந்து யாராவது சொல்லியிருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்பான், அவங்க தெரியாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருப்போம். அப்போ புரியாது நமக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அதான் இப்போ நான் என்கிட்ட யார்கிட்ட மொபைல் ஃபோன் இல்லை. மொபைல் ஃபோன் இருக்குது, நெட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்ணோன்னே ஆரம்பிச்சிடணும்டா ஸ்கில்லுக்கான ஒரு இது. நினச்சி பாருமே, காலேஜ் ஸ்டார்டிங்லேயே நம்ம அதை ஒர்க் பண்ணி அந்த ஸ்கில்லுக்கான இது ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம்னா தேர்ட் இயர் படிக்கிறப்ப நம்ம வேறு லெவல். நான் ஈஸியாக பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணி அப்படியே அழகாக உள்ள போயிடலாம். அதுதான் டைம் தான் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இது பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கிறதெல்லாம் யார் படிக்கலன்னு சொல்லி எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாம் காலேஜுக்கு போகிறாங்க. எத்தனை பேர் முடிச்சுட்டு வெளியில் வராங்க. வெளியே இப்போ நீயே வெளியில் வந்தாலும் உனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் வேலை தர்ற வரைக்கும். ஏன்னா உனக்கு அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் அந்த ஒரு இதுதான். சரிடா, சரி அவ்வளோதான். சரி, உன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகேவா? இது சப்ஸ்கிரைபர் யாரும் கிண்டல் பண்ண மாட்டேங்குது. ஏதோ கமெண்ட்டு ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நல்லவங்கடா. ஏன்டா நான் வச்சிருக்கிறது 500 சப்ஸ்கிரைபர். 500 கூட இல்லை, 500 சப்ஸ்கிரைபர் இன்னும் வரல. அதெல்லாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எடிட்டிங் நல்லா கற்றுக்கலாம்டா. எடிட்டிங் சைடு நல்ல வேக்கன்சி. ஏன்னா இப்போ எடிட் சைடுலாம் இப்போ தான் யூடியூபர்ஸ் நிறையா இருக்காங்க. எடிட் சைடும் நல்ல ஜாப் வேகன்சிலாம் இருக்குது, நிறையா இருக்குது. கண்டிப்பாக யாராவது பார்த்துட்டு இருக்கிறவங்க எடிட் சைடு இப்போ எடிட் ஆரம்பித்தா கூட போதும். காலேஜ் படிக்கிறவங்க யாராச்சும் ஒரு நல்ல எடிட்டிங் யூடியூப் சேனல்லாம் இருக்குது. அவங்க யூடியூப் சேனல் பார்த்து நல்லா கற்றுக்கிட்டாங்கன்னா கூட அதுவே. இப்போ எனக்கே என் சேனலுக்கே நான் எடிட் பண்ணல, இன்னொருத்தவங்க தான் எடிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நான் பே பண்ணிட்டு தான் இருக்கேன். அதான் பாரு. இப்போ என்னன்னா இப்போ யூடியூப் நிறையா பேர் இருக்காங்களே. இப்போ யூடியூபர்ஸில் என்ன மேக்ஸிமம் அதான் நம்ம அன்னைக்கு பேசுகிறோம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம அன்னைக்கு பேசணும்ல அதே மாதிரி தான். யூடியூபர்ஸ் யாரும் அவங்க எடிட் பண்ணுறதில்ல, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எடிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாமே தனித்தனியாக எடிட்டர்ஸ் வச்சு எடிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி தான். ஏன்னா இப்போ எடிட்டிங்க்கு நிறையா ஜாப்பு நல்லா கிடைக்கும். அதான் இப்போ யாராவது எடிட் ஸ்டார்ட் பண்ணால் கூட நல்லா எடிட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேடா, சரி, ஓகே. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ரியாலிட்டி புரிஞ்சுப்பாங்க ஐடியை பற்றி. எனக்கு தெரிஞ்சது நான் 4 மாதத்தில் 5 மாதம் நடந்தால் ஏதோ சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். என் மேலேயும் நிறையா மிஸ்டேக் இருக்குடா. இப்போ பார்த்தாலே தெரியும் நானே எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். இப்போ நான் பேச வச்சே தெரியும் இவர் இப்படி பண்ணிடக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாம். அதனால அந்த வீடியோ பண்ணதுக்கு அதுக்கு தான். இப்போ நீ கரெக்டாக பண்ணியிருந்தாலும் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து பெரிய ஆள், நான் ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் அப்படி அந்த மாதிரிலாம் இல்லை. நான் ஏதோ நடந்ததே சொல்லியிருக்கேன். அதுலேருந்து நல்லதாக இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஏதோ உனக்கு தெரியணும், நீ ஏதோ ஒரு வீடியோ பண்ணணும், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக நீ கூப்பிட்டு பேசி கேட்டிருக்க, அவ்வளோதான். மற்றபடி நான் பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், அதனால் வந்து இது மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிலாம் இல்லை. ஏதோ நடந்தது, அவ்வளோதான். ஏதோ 4 மாதம். ஏன்னா எனக்கு பர்சனலாக தெரியும், நம்ம அடிக்கடி பேசும்போது நீ சொல்லுவேல உன்னோட ஸ்ட்ரகிள்ஸ் டே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கல. அதனால தான் நான் நினச்சேன் இந்த மாதிரி நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறாங்க ஐடிக்குள்ளே. அப்போ அவங்களுக்கு இந்த ரியாலிட்டிலாம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் சரி நம்மளே பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணேன். ஆமாம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரிடா. சரிடா, பாரு.
ஓகே தேங்க்யூ பாய். பாய். ஆக்சுவலாக இப்போ இவ்வளோ நேரம் இவன் ஷேர் பண்ணால அது இவன் தப்பாக கூட பண்ணியிருந்திருக்கலாம் ஜாப் கிடைக்கிறதுக்கு. ஆனால் கிடைக்கிறது வந்துட்டு அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நம்மளுக்கு கரெக்டான ஸ்கில்லு, கம்யூனிகேஷன், நம்ம கரெக்டாக எப்படி அப்ளை பண்ணுறோம், எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்ணுறோம், எப்படி லிங்க்டின் ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ்டாக வச்சுருக்கோம், இதெல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாலே நமக்கும் ஜாப் கிடைக்கும். ஜாப் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை தான். ஆனாலும் இன்னும் சில பேர் அவங்களுக்கு ஸ்கில் இருக்காது, அவங்கள்ட்ட நிறைய ப்ராப்ளம் இருக்கும், அதனால தான் அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் வெறும் டிகிரி மட்டும் வச்சுட்டு நான் இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிட்டேன், இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் அது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க தான். அவங்க கரெக்டாக தேடலை, அவங்க கரெக்டாக அவங்க டைம் யூட்டிலைஸ் பண்ணல. கரெக்டாக டைமில் யூட்டிலைஸ் பண்ணி ஏதாச்சும் நமக்கு ஏதாச்சும் ஒரு பேசிக்கான ஸ்கில் இருந்தால், ஃப்ரெஷருக்குலாம் பேசிக்காக எல்லா ஸ்கில் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த வீடியோவில் இருந்து நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜாப் எல்லாருக்கும் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஹோப்பை விட்டுறாதீங்க. ஸோ அதனால ஒன்றில் முடிவு பண்ணினா ஐடியில் தான் போகணும்னா அந்த வழியில் போங்க. ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, அதிகமாக நிறைய கம்பெனிக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி உங்களோட செல்ஃபோன் அப்டேட்டாக வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஓகேவா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நான் அடுத்து போட போகிற வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.